ஹாய், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி ஒரு ரைடு தூத்துக்குடி டு நாகர்கோவில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப டயர்டாச்சு. அப்புறம் ஒரு ஓரத்தில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரொம்ப டயர்டாக தான் அப்படியே அந்த இடத்துல நின்னாச்சு. நின்றுட்டு கொஞ்ச நேரம் அந்த வியூவை பார்த்துட்டு அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு உடனே கிளம்பியாச்சு. நம்ம ஆரல்வாய் மொழியில் திரும்பி உள்ளே போகும்போது அந்த வியூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், மலையெல்லாம் இருக்கும். ஆனால் நான் உள்ளே போகும்போதே மழை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தெல்லந்தி பக்கமாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு வியூஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த வியூ. அப்புறம் அதில் கொஞ்ச நேரம் பைக்கை விட்டுட்டு அதில் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் அங்கே நின்று அங்கே போகிற வர வண்டி எல்லாமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்த அப்புறம் அந்த இடத்துக்குலாம் வந்தப்பறம் அந்த கவலையே ஒன்றுமே தெரில. அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிட்டு மீண்டும் உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கும்போது இது எந்த இடம் பார்த்திங்கன்னா, பொன்மணி பக்கத்தில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம்லாம். ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்து நான் நனைஞ்சிட்டே தான் வந்தேன். இந்த இடம் வந்து எப்போவுமே நான் இந்த இடம் வரும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இங்கே நின்றுட்டு தான் போவேன். ஆனால் நைட்டெல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சரான இடம். ஏன் அப்படின்னா களவு, வழிப்பறி இதெல்லாம் நடக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அப்புறமா பொன்மணி பக்கத்தில் ஒரு டீ கடை. இந்த டீ கடை ரொம்ப தனியாக தான் இருக்கும். 6 மணிக்கு மேலே அடைச்சிருவாங்க. இங்கே ஒரு டீ போட்டாச்சு. அப்படியே எப்போவுமே வரும்போது இந்த கடையில் டீ குடிச்சிருவேன். ஒரு வயசானவங்க தான் இருப்பாங்க. வேறு எங்கேயுமே கடை கிடையாது. இந்த வர்ற வழியில் இந்த ஒரு கடை மட்டும்தான். அப்புறம் அப்படியே டீ குடிச்சிட்டு அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்தேன், மழையில் நனைஞ்சிட்டே தான் இருந்தேன். வந்ததுக்கு மனசில் உள்ள கவலை எல்லாம் போயிட்டு ஃபீலிங் ஒன்றுமே இல்லை. அப்புறம் மீண்டும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.